ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு தாங்க போட்டி. ஒன்று மக்கள், இன்னொன்று நல்லாட்சி. இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த கட்சிக்காரனாலையும் முடியலன்னு அவன் சம்பாரிச்சு அவன் தன் வைத்த வாரிசுகளுக்கு பணத்தை சொத்து மேலே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நேற்று பாருங்க எதிர்கட்சி தலைவர் லண்டன் பயணம் போயிருக்காரு. ஏன்னா லண்டன் மாநகரத்துக்கு போய் அங்கே இருக்கிற அப்படியே அந்த அந்த முதலீட்டெல்லாம் அப்படியே எடுத்து வந்தார். எதிர்கட்சி தலைவராக இருந்து அப்படி முதலீட்டு ஆனால் போங்கய்யா, உங்கள் அரசியலும் சரி நீங்களும் சரி வெறுத்து போச்சியா. நீங்கள்லாம் என்ன வெங்காய அரசியல் பண்ணுறீங்க? ஏயா வந்து ரோடு போடாத ரோட்டுக்கு பணத்தை வாங்கி உன் அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறிய. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? நீ என்ன திராவிட மாடல் ஆட்சி இது இப்போ வந்திருக்கு? என்ன விஜய் மாடல் ஆட்சி? என்ன வெங்காயம் பண்றீங்க? எல்லாரும் என்னத்தை பண்றீங்க? நீங்க பண்றது பூராமே திமுக என்னென்ன கேடுகட்ட செயலை இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சதோ அதை அப்படியே தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஒரு தொழில் முதலீடு ஒரு இது வந்து 60 நாளைக்கு மேலே ஆகி போச்சு. என்னத்தை நீங்கள் பண்ணுறீங்க? அதனால் மக்கள் வந்து இனி சினிமா மோகத்தை விடுங்க. இந்த திராவிட கட்ட குடும்ப அரசியலை விட்டு விடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்போம். அது அண்ணாமலை தலைமையில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்போம். அதுக்காக ஜூலை 12 வந்து பொள்ளாச்சியில் மிகப்பெரிய மாநாடு. ஆனால் அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் இங்கே தமிழ்நாட்டில் அதிரடி அரசியல் அண்ணாமலை எனும் சுனாமி மிக தெளிவாக புறப்படுது. இப்போ ஒன்று வேண்டாம், இந்த அமைச்சரவை கூட்டம் இருக்குது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு இது பண்ணணும், அந்த இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இவங்க வந்து கவர்ச்சி அரசியலை திரும்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்ச்சி அரசியலை கொண்டு வர்றாங்க. சரி விடுங்க, அதுக்கு இன்னும் 1 மாதம் கழிச்சு பேசுவான். ஆனால் இப்போ போதையில்லா தமிழகம். நல்லா இருப்பீங்களா ஐயா நீங்களாம் ஆட்சி பண்ணுறவங்கெல்லாம்? ஏயா உங்களுக்கு தானே மக்கள் எல்லாருமே இளைஞர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து இந்த போதை பொருளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திணறுதும் போது இது ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் உங்களுக்கு. ஏன் இந்த டாஸ்மார்க்கை ஏன் இப்படி இது ஓப்பன் பண்ணுறீங்க? டாஸ்மார்க் நிறுத்திப்பாங்களே பார்க்கலாம். ஏன்னா வருமானம் வராது. ஏன் வருமானம் வராதுன்னா அதை நடத்துகிறவன் பூரா திமுக காரன், நடத்துகிற பூரா திமுக. உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் வெளியில் வந்து போராடுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, ஒரு அரெஸ்ட்டுங்கிறீங்க, போகிறீங்க வர்றீங்க. இந்த நாடகத்தெல்லாம் நாங்கள் பார்த்து சலிச்சு போச்சுமா. இந்த 60 வருஷம் திராவிட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும். அதை இனிமேல் அந்த திமுக கட்சியை இல்லாமல் பண்ணணும், இந்த அதிமுக கட்சி இல்லாமல் பண்ணணும். இந்த அதிமுகவில் பாருங்க, அது வேண்டாம், அந்த கட்சி பற்றி பேசி பிரயோஜனம். அது 0%, அது கரைஞ்சு போச்சு. ஆனால் அவங்களே வந்து அண்ணாமலையை கூப்பிடுறாங்க. ஏன்? அண்ணாமலை எனும் ஒரு மாபெரும் ஒரு தலைமை, அந்த பண்பு. ஆனால் கண்டிப்பாக ஜூலை 12 ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்க போகுது. அனைத்து வீத லீடர்ஸ் தொண்டர்களும் நம்ம கலந்துக்கணும். ஆனால் கோவையில் பொள்ளாச்சியில் குலுங்க போகுது அந்த மாநாடு. அதை பார்த்து நாங்கள் ரசிக்க போறோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்க தயாராகி விட்டார் நம்ம அண்ணாமலை. ஜெய் மோடி சர்க்கார்.